வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் செல்லப் போகிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரம், அதாவது துவாரகா மற்றும் அதில் அமைந்துள்ள புகழ்பெற்ற துவாரகாதீஷ் கோயிலுக்கு. இது வரலாறும் புராணமும் ஒன்றாக சங்கமிக்கின்ற ஒரு புனித தலம். வீடியோவை முழுமையாக பாருங்க, இது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் தூண்டும். இந்த கோவில் குஜராத் மாநிலத்திலுள்ள குஜராத் நகரத்தில் அரபிக்கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜதானி என்றே நம்பப்படுகிறது. வரலாறு: துவாரகா என்பது கிருஷ்ண பகவான் தனது மதுரா வாழ்வை விட்டுவிட்டு ராஜாவாக ஆண்ட நகரம். இந்த கோவிலின் ஆரம்ப கட்டமைப்பு சுமார் 2500 வருடங்களுக்கு முந்தையது என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் விஷ்ணு மற்றும் அவதாரமான கிருஷ்ண பகவானை பிரதான தெய்வமாக கொண்டது. இப்போது காணும் கோயிலமைப்பு 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆனால் இது பலமுறை அழிக்கப்பட்டும் மறுபடியும் கட்டப்பட்டுள்ளதா என்ற பெரும் வரலாற்று பின்னணி உள்ளது. கோயில் கட்டமைப்பு: கோயிலின் உயரமான ஷிகரா, அதாவது மூக்கு கோபுரம், சுமார் 78 மீட்டர் உயரமுடையது. சுதேசி கலாச்சாரம் மற்றும் மிக நுணுக்கமான பாழைச் சிற்பங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் 5 அடுக்கு மாடம், 72 தூண்கள், கடற்கரை பக்க வாசல்கள் உள்ளன. துவாரகாதீஷ் கோயில் முக்கிய சிறப்புகள்: துவாரகாதீஷ் கோயில் என்பது குஜராத் மாநிலத்திலுள்ள துவாரகா நகரத்தில் அமைந்துள்ள ஒரு புனிதமான பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். இது ஷார்தாம் யாத்திரையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகவும் சப்தபுரிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. சிறப்புகள்: கோவிலில் பாகவத கீதையை போதித்த பகவான் கிருஷ்ணர் துவாரகாதீஷ் என்னும் பெயரில் கருப்பர் நெய் புசித்த கல்லில் செய்யப்பட்ட ஒரு அழகான திருமேனியில் காணப்படுகிறார். கோயில் சந்தேல பாணியில் பண்டைய ஹிந்து கட்டிடக்கலையில் அமைந்துள்ளது. இது 5 மாடங்கள் கொண்ட கிராண்டான கோபுரத்துடன் 72 தூண்களால் அடுக்கமைக்கப்பட்டுள்ளது. கோபுரம் சுமார் 78 மீட்டர் உயரமாகும். கோயில் அரபிக்கடல் கடற்கரையை சுற்றி ஓகி மற்றும் புனித சிங் துவாரம் அருகில் அமைந்துள்ளது. பகவான் கிருஷ்ணரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகின்ற பழைய துவாரகா நகரம் கடலில் மூழ்கியதாக ஐதிஹ்யங்கள் கூறுகின்றன. கோவில் கோபுரத்தின் உச்சியில் பஞ்சஜன்ய சங்கு சின்னத்துடன் கூடிய தீபம் தினமும் காலை மாலை ஒளிர்கிறது. இந்த தீபம் கடலோர மிதக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக பயன்படுகிறது. துவாரகா ஹிந்து தர்மத்தின் 7 மிக புகழ்பெற்ற புனித நகரங்களில் ஒன்றாகும். இது ஷார்தாம் யாத்திரையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகவும். ஜன்மாஷ்டமி காலத்தில் கோயிலில் மிகப்பெரிய அளவில் விழா நடக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். கோயிலுக்கு 2 முக்கிய நுழைவு வாயில்கள் உள்ளன: மோகன்தோரா மற்றும் சிங்கதோரா. பகவான் கிருஷ்ணர் துவாரகாதீஷ் என்னும் அரிய பரப்பெற்ற பாஷையில் கரியக்கல் சிலையாக அழகாக வீற்றிருப்பார். தினமும் 5 முறை கொடி மாற்றப்படும். இந்த கொடி 72 யார்ட்கள் நீளமுள்ளதால் கடலோரம் இருந்தாலும் தூரத்திலிருந்தே பார்க்கலாம். கடலோடு இணைந்த கோயில் மற்றும் அதன் வாசல்கள் யாத்ரீகர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. கோயில் முழுவதும் 7 அடுக்குகள் உள்ளன, ஒவ்வொன்றும் வேறு வேறு தேவதைகள் மற்றும் அவதாரங்களுக்காக. துவாரகாதீஷ் கோயிலுக்கு அருகில் ருக்மிணி தேவி கோயிலும் உள்ளது, கிருஷ்ணரின் மனைவியாக இருந்தவள். பிரசித்தமான விழாக்கள்: ஜன்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, ஹோலி, தீபாவளி, ரத யாத்திரை, பயணிகள் தகவல். கணேஷ்வாசல் மற்றும் சுதர்ஷனவாசல் என்ற 2 முக்கிய நுழைவு வாயில்கள் உள்ளன. யம்னா நதி மற்றும் பேட்ட துவாரகா சுற்றுலா முக்கிய இடங்களாகும். ரெயில்வே, பஸ்ஸு, ஏர்போர்ட் மூலமாக துவாரகாவை எளிதில் சென்றடையலாம். சமீபத்திய சிறப்பு: இது சப்தபுரி என்னும் முக்கிய 7 யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். சர்வதேச யாத்ரீகர்கள் ஆண்டுதோறும் இங்கு வருவதால் இது ஒரு வழிபாட்டு தலமானது மட்டுமல்ல, சுற்றுலா தலமாகவும் பரிணாமித்துள்ளது. துவாரகாதீஷ் கோயிலின் வரலாறும் கிருஷ்ணரின் மகிமையும் உணர்ந்ததற்கு நன்றி நண்பர்களே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களையும் பகிருங்க. பகவானின் புகழ் பரவ ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படி ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.